பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எதற்காக நம்மை ஏற்படுத்தினார்? கடந்த செய்தியில் உங்களோடு சொன்னேன், ஒரு தூதனை அலங்கரித்து அவனை ஞானத்தில் நிறைந்தவனாக, பூரண அழகுள்ளவனாக தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் வைத்தார். அவனுக்கு அலங்காரத்தை கொடுத்தார். ஞானத்தால் நிறைந்தவனாய், பூரண அழகுள்ளவனாய் மட்டுமல்ல, பத்மராகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், பொன்னும் ரத்தினங்களும் மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேரு தன் சிங்காசனத்தை உயர்த்தினான். எப்படி உயர்த்தினானா? உடைய வேதத்தை கையில் எடுங்க. மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் கையில் எடுத்துக்க வச்சுக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கவே, இனி எல்லாருமே அவர் பணிக்கவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அநேதர் யாரிடம் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அநேதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதிவுற்சாகமாய், அதிசீக்கிரமாய், அதிவுற்சாகமாய், அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே, இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே எல்லா ஊரேலும் எடுத்துரைப்போம். நவ் இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு ராஜாவே இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
ஆவே ஆத்துமா தேகம் அவர் பணிக்கு இனி நான் நல்ல அவனை எல்லாம். ஆவே ஆத்துமா தேகம் அவர் பணிக்கு இனி நான் நல்ல அவனை எல்லாம். எந்த முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம்ம இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம்ம இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. உன் ஆடம்பரமும் மனுஷ வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? ஆடம்பரம் வரக்கூடாது. ஏன்னா அவரை பின்பற்ற நாம அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அழகும் இல்லை, சௌந்தரியம் அவர் பார்க்க பொழுது விரும்பப்படத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஐயா, இந்த பணிவிடை ஆவிகள் காற்றுக்களாக பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கினார் தூதரை. முதல்ல உண்டாக்கி எங்க வச்சாரு? ஐயா, உன்னதத்தில் வைத்தார். அதனாலதான் உன்னத தேவன் நாம பாடுற உன்னதத்தில் வைத்தார். கொலோசியர்ல வாசிக்கும் போது மேலானவற்றை நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். எனக்கு அன்பானுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீங்க உட்கார்ந்து வீட்டில் படிச்சு பாருங்க. 28ஆம் அதிகாரத்திலே தீரு ராஜாவை குறித்து புலம்பி சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மனுப்புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நம்ம பாரு, ஆடை என்னும் ஆபி தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆடை என்னும் ஆபி தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓய் அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஐயா, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அது மட்டும் இல்லை, இந்த மோதிரம் தான் அநேக நேரங்களில் கல்யாணம் பண்ணும்போது மாற்றிக்கிறவங்களும் உண்டு. அதிகாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு அடையாளமாக புருஷன் மனைவிக்கு மோதிரம் போடுறது உண்டு. அது மட்டும் இல்லை, வேதத்தில் பாருங்க, ஆமானிடத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமானிடத்தில் தன் மோதிரத்தை கலட்டி என்ன செஞ்சான்? அகாஸ்வேரு ராஜா கொடுத்தான். தானியேலை சிங்கக்கவியில் வைத்த போது தன் மோதிரத்தினால என்ன செய்தான்? முத்திரை போட்டு வைத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அழகா விசித்திரமாய், சித்திரமா இல்லை விசித்திரமாய், நல்ல வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அது மட்டுமல்ல, ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்.
அது மட்டுமல்ல, பத்மராகம், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. ஆனா எதுக்காக இத்தனையோ? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறது. அங்கதான் பண்ணணும். எதுக்காக உருவாக்கினாரு? காப்பாற்றுகிறதற்கு. ஆனா இவனுக்கு என்ன வந்துச்சு? புத்தி எங்க போச்சு? ஏசாயா 14:11 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 14:11 என்ன எழுதியிருக்கோம்? ஆடம்பரமும் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. அதுக்கப்புறம் புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். அதுதான், நான் வானத்திற்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றார். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இதுதான் புத்தி. அதனாலதான் ஓபேதியா 1:4 வாசிக்கிறோம். நீ கழுகை போல உயரே பறந்தாலும், நட்சத்திரங்களுக்கிடையே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்க வேண்டிய இடத்தை மறந்துடக்கூடாதுங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஏசாயா 66:1 ஏசாயா 66:1 என்ன சொல்லுது? வானம் எனது சிங்காசனம் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அந்த வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே அந்த வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கும் ஐயா, கனி கொடுக்கும் மரங்களை எல்லாம் சென்றோங்க செய்திடுவாரே. கனி கொடுக்கும் மரங்களை எல்லாம் இவன் செழித்தோங்க செய்திடுவாரே. கனி கொடாத மரங்களை வட்டயத்தால் வெட்டி, கனி கொடாத மரங்களை வட்டயத்தால் வெட்டி அக்கினியா சுட்டெரிப்பாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோக, அந்த பரலோக புஸ்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. பரலோக புஸ்தகத்திலே என் பேரை எழுதி வைத்தாரே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் சோத்தரிப்போமே. நானும் என் வீட்டாரும் தேவாதி தேவனை எப்போதும் சோத்தரிப்போமே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா, இருக்க வேண்டிய இடத்த மறந்துட்டு நாம் போய் புலம்பலாமா? ஒரு மருத்துவத்தை சொன்னான் பாருங்க, லூக்கா 15:16. அவர் எவ்வளோ அழகாக ஒரு தகப்பனுக்கு மகனாக கொடுத்துருந்தாரு. எல்லா ஆஸ்தியையும் இழந்து தகப்பன் சொன்னதையும் கேட்காம இப்ப போயிட்டு அங்க என்ன சொல்றாரு? அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே, எதனால? பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எதுக்கு இந்த நிலைமை? இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அப்புறம் போய் என்ன ஏன் படைச்சேன்னா என்ன அர்த்தங்க? இந்த தூதனும் அவனை எவ்வளவு நேர்த்தியாய் படைத்தான். காற்றுக்களாக, பணிவிடை ஆவிகளாக, பூரண அழகுள்ளவனாக தேவனுடைய தோட்டத்தில் வைத்தார். அத்தனை மறந்து ஒரு நிமிஷத்தில் என்ன சொன்னா, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களிலே வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னார். அப்பந்தான் பார்த்தார், கழுத தேஞ்சு என்ன ஆகி போச்சு? கட்டரும் ஆகி போச்சு. ஏன்னா சில நேரங்களில் தேவன் தமக்கு கொடுக்குற எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதை நல்ல நேரத்தில் நம்ம தவறாக பயன்படுத்திடக்கூடாது. இந்த தூதனை அலங்கரித்து வைத்தவர் நோக்கத்தை மறந்து விட்டான், காப்பாற்றுவதற்கு. அவன் அதுக்கு எதுக்கு உண்டாக்கினார்? காப்பாற்றுவதற்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்று. மிகாவேல் எதுக்கு? பாதுகாக்கிறதுக்கு. மிகாவேல் எதுக்கு? ஆமாம், யுத்தம் பண்ணுறதுக்கு. ரஃபேல் எதுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு தூதர்களை வச்சிருக்காங்க, நிறைய செய்திகளை அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு. சகரியாவை கொண்டு வந்து வந்தான், நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காபிரியேல் என்கிற தூதன். இப்படி நல்ல செய்தியை சொல்றதுக்கு, காப்பாற்றுவதற்கு, ஜனங்களுக்கு பணிவிடை ஆவியா வச்சிருந்தவர் அலங்காரம் பண்ணி அருமையாக வச்சிருந்தார். புத்தி கெட்டு போயிடும். எப்போவுமே பாருங்க, நிறைவு நமக்குள்ள வரும்போது நிறை கூட என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நிறை கூட தழும்பாது. அதனால தான் ரூபனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? ரூபனே, நீ மேன்மையில் பிரதானம். ஆதியாகமம் 49 வாசிக்கும் போது யாக்கோபு தன் கடைசி நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். செய்யக்கூடாத தவற செஞ்சான்னா மேன்மை அடைய முடியாது. சேஷ்டபுத்திரமாகுங்கிறது என்ன? ரெட்டிப்பான பங்கு. அதை இழந்துட்டான். ஏசா வித்தே போட்டான். இன்னைக்கு நமக்குள்ள தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம வச்சிருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வான். எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வான். என்னை நம்பி அவன் அந்த பொது பதனை அவன் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவன் அந்த பொது பதனை அவன் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரன் எந்த பொள்ளத்தில் சொந்தமான, இந்த பாதளத்தில் சொந்தக்காரன் எந்த பொள்ளத்தில் சொந்தமான.
அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. எந்த சூழ்நிலையும் அவர் நம்ம கைவிடணும். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ல. தவறி போயிட்டு அவர் அங்கேருந்து கீழே வந்து விழுந்தான். காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்த உன்னை எசேக்கியேலில் வாசிக்கிறோம். காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ண கேருபா இருந்த உன்னை ஆகாதவன் என்று தள்ளி நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தே அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமையை அதிகரித்து பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபா இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போட. எதுக்கு ஆண்டவர் விடுறாரு, கைவிடுறாரு? நாம இருக்கிற சூழ்நிலையை மறந்துட்டோம். எதுக்கு ஏற்படுத்தினாருங்கிறது தெரியல. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, சில சின்ன பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரை குற்றம் சொல்லாதீங்க. ஏன்னா அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுறதில்லை, ஒருபோதும் நம்மளை மறக்கிறதும் கிடையாது. உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னார். ஆனால் நாம் சில நேரங்களில் நம்ம உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நம்ம வைத்த இடத்தை விட்டு புத்தி கெட்டு போய் நாம் இருக்க வேண்டிய இடத்த மறந்துட்டு தேவையில்லாத இடத்துல போயிட்டு அப்புறம் புலம்புற என்ன இருக்குது? இன்னைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் குடிப்பழக்கம் தப்புன்னு. ஆனால் குடிச்சிட்டு எத்தனை பேர் புலம்புறான், ஐயோ எனக்கு உடம்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஏன் போகிற? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாது. அநேக நேரம் இதை நம்ம தெரியாமல் இருந்துட்டு ஆண்டவரை குற்றம் சொன்ன என்ன நியாயம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வேண்டும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி 5000 ரூபா கண்டிப்பாக செலவழிச்சாகணும். இதோடல்ல, எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் தெரியாத மக்கள், ஒரு ஆலயம் இல்லை 2 ஆலயம், மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். அநேக நேரம் ஆராதனை கூட கரண்ட் அந்த ஏரியாவில் கிராமம் சரியாக வராது. ஜெனரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய்க்கு செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம். வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4000 வேலைக்கு செலவழிச்சிக்கிட்டு இருப்போம். வர்ற ஒருத்தரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்தை தாங்க கர்த்தர் ஏவினார். தாராளமாக நாங்களே வந்து பார்க்கணியா வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் எப்படி உதவி பண்ண, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நாங்கள் வயதானவங்க எங்களுக்கு தெரியாது அப்படிங்க, உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. ஃபோன் தெரியாதுன்னு சொல்ல பிள்ளைகளை பார்க்க முடியாது. இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லும், கணக்கு தெரியாதுன்னு சொல்லும், சயின்ஸ் எனக்கு வராதுங்க, ஆனால் ஃபோன் வராதுன்னு எந்த பிள்ளையும் சொன்னதில்லை. அதை கேளுங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, கணக்கு வைக்கிறவங்க சிலர் இருப்பீங்க, ஐயா எங்களுக்கு கணக்கு வைக்க முடியுமா என்ற கேளுங்க, அதுக்கான வழியும் சொல்கிறேன். தபால் மூலம் அனுப்புகிறவங்களுக்கு போஸ்டல் பேங்க் நம்பர் சொல்கிறேன்,
36 35 38 89 63 இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 10 AM to 5 PM தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல மறக்கக்கூடாது. நீர் எங்களை எங்கே வைத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருக்கவும். ஐயா, நீர் ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன், ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவன். இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்த பரமபிதா ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலேருந்து இன்னைக்கு தான் பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன், ஐயோ நல்ல சுகமடையணுமேன்னு மனவேதனையோடு இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு வயசு போயிட்டே இருக்கேன், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு இருக்கிற வியாதிக்கு ஐயோ நான் எத்தனை நாள் இருப்பேன் தெரியல, அதுக்குள்ளே என் பிள்ளைய ஒரு நல்ல திருமண கோலத்தில் என் மகளை பிடிச்சு கொடுக்கணும் கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்காக ஜெபிக்கிறேன். நடக்க முடியாத தாயை வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.